ஐசியூ அறையிலிருந்து கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார் சீஃப் டாக்டர் மேகன். அவருடன் விக்ரமும் வந்தார். அதில் ஒருவர், இங்கே பாருங்கம்மா, உங்கள் மகனுக்கு வலிப்பு விட்டுருச்சு. நவ் ஹீ இஸ் ஆல் ரைட். உங்கள் குழந்தை இப்போது நல்லபடியாக இருக்கான் என சீஃப் டாக்டர்ஸ் சொன்னார்கள் அவர்களிடம். இதை கேட்ட பிறகுதான் மாலாவுக்கும் மகாதேவனுக்கும் உயிரே வந்தது. ஒரு நொடி பின் மாலா, டாக்டர், இப்போ நான் என் மகனை பார்க்கலாமா உள்ள போய்? அதற்கு சீஃப் டாக்டர், கண்டிப்பாக பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, அது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மகனுக்கு ஃபிக்ஸ் வர்றது இதுதான் முதல் முறையா என சீஃப் டாக்டர் விக்ரம் அவர்களிடம் கேட்டார். அதற்கு மாலா, ஆமாம் டாக்டர், இதுதான் முதல் முறை என் குழந்தைக்கு வலிப்பு வருது. ஏன் அப்படி கேட்குறீங்க சார் என கேள்வி கேட்டாள் அவரிடம் அவள். பின் டாக்டர், டைம் காட், கண்டிப்பாக நான் சொல்கிறேம்மா. இன்னும் ஒரு சில மணி நேரம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பையனை இதை அட்மிட் பண்ண, அப்புறம் உங்கள் குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என டாக்டர் சொல்ல, இதை கேட்ட மாலா பயத்தின் உச்சிக்கே சென்றாள் அந்த நொடி. பின் அவள் பெருமூச்சு விட்டு சீஃப் டாக்டர் விக்ரமிடம், இந்த நொடி என் மகன் உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான் என்று, என்ன நடந்தது என்று அனைத்தையும் மாலா டாக்டரிடம் விளக்கிச் சொன்னாள். அவள் சொன்னதை எல்லாம் சீஃப் டாக்டர் கேட்டுவிட்டு பின் அவர், வாவ், சூப்பர் மிஸ்டர் மகாதேவன் சார், கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக சார், உங்களை புகழறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல இப்போது. எப்படி சார், யாராக இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் உங்களை மாதிரி புத்திசாலித்தனமாக நிதானத்தோடு செயல்பட்டுருப்பாங்களான்னு தெரியல. இப்போ இந்த நொடி உங்கள் குழந்தை கணேஷ் உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். ஐ வில் ப்ரௌட் ஆஃப் யூ சார் என சொல்லி முடித்தார். எல்லாம் கேட்ட மகாதேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் அவன் பிறகு இறைவன் தான் இதற்கு காரணமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு அவனுக்குள் அவன் இறைவனுக்கு நன்றி சொன்னான். மறுபுறம் ஜடாமுடி ருத்ரகாளி கோவிலுக்கு புறப்பட்டாள். அவளை இருப்பிடத்தை விட்டு திடீரென தன் அன்னை ஜடாமுடிக்கு ஆபத்து வரப்போவதை உணர்ந்தான் ஜெய்.